சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவர ஹமாஸ் பாலஸ்தீன பிரிவு தலைவர்களுடன் கலந்துரையாடல். காசாவில் உயிர் வாழ்வதற்கான கடைசி உயிர் நாடிகள் துண்டிக்கப்படுகின்றன. வெளியான தகவல். காசாவில் உள்ள மக்கள் நரகத்தை கடந்து சென்று விட்டனர். உருகிய ட்ரம்ப். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த நூற்றுக்கணக்கான $1 மில்லியன் மதிப்புள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பிய அமெரிக்கா. சர்வதேச போக்குவரத்து விமானங்களுக்காக தனது வான்வழியை திறந்த ஈரான். ஆப்கானிஸ்தானை முதல் முறையாக அங்கீகரித்த புதின். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டுவரவும் தடையற்ற உதவி அணுகலை உறுதி செய்யவும் மத்தியஸ்தர்களிடமிருந்து பெறப்பட்டு புதிய போர் நிறுத்த முன்மொழிவை பற்றி விவாதிக்க ஹமாஸ் பாலஸ்தீன பிரிவு தலைவர்களுடன் ஈடுபட்டுள்ளது. இந்த ஆலோசனைகள் முடிந்த பிறகு மத்தியஸ்தர்களிடம் தனது இறுதி முடிவை சமர்ப்பிப்பதாக பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. 60 நாள் போர் நிறுத்தத்தின் கீழ் காசாவில் இருந்து கிட்டத்தட்ட முழுமையாக வெளியேற இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த முன்மொழிவு வெளியிடப்பட்டுள்ளது. காசாவின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் பிரிக்கும் மொரா காரிடாரில் வரையறுக்கப்பட்டு ராணுவ இருப்பு இருக்கும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த ஒப்பந்தத்தில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக 10 உயிருள்ள கைதிகளையும் 18 இறந்த கைதிகளையும் படிப்படியாக பரிமாறிக்கொள்வது அடங்கும். காசாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய துஷ்பிரயோகங்கள் குறித்த ஆதாரங்கள் பெருகி வந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி நெதன்யாகு ஆட்சிக்கு வலுவான ஆதரவை தெரிவித்தார். காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் நரகத்தை கடந்து சென்று விட்டனர் என்று கூறினார். காசாவின் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். காசாவின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா இன்னும் எடுக்க விரும்புகின்றீர்களா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காசாவின் மக்களுக்கு பாதுகாப்பை நான் காண விரும்புகின்றேன். அவர்கள் நரகத்தை கடந்து வந்திருக்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் காசாவை தொடர்ந்து நாசமாக்குகின்றன. வியாழக்கிழமை இரவு கான்ஜூனிஸுக்கு கிழக்கே உதவி லாரிகளுக்காக காத்திருந்த மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 16 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர். ராபாவில் நகரின் வடமேற்கில் நடந்து வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 30 பேர் காயமடைந்தனர். காசா நகரத்திலும் டேர் எல் பலாவிலும் நடந்த கூடுதல் தாக்குதல்களில் ஒரு டஜனுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். கிழக்கு காசா நகரில் மேலும் 5 பேர் கொல்லப்பட்டனர். மகசி அகதிகள் முகாமில் உள்ள அவரது வீட்டின் மீது முன்னதாக நடத்தப்பட்டு வான்வழி தாக்குதலில் காயமடைந்த ஒரு பாலஸ்தீனிய கால்பந்து வீரரும் உயிரிழந்தார். இந்த நிலையில் காசா பகுதிக்குள் எரிபொருளை அனுமதிக்காவிட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் வியாழக்கிழமை எச்சரித்தார். எரிபொருள் அவசரமாக வராமல் இன்குபேட்டர்கள் மூடப்படும். காயமடைந்தவர்களையும் நோயாளிகளையும் ஆம்புலன்ஸ்கள் அடைய முடியாது. தண்ணீரை சுத்திகரிக்க முடியாது என்று குட்டரஸ் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க ஐநா தயாராக உள்ளது என்றும் ஆனால் அதன் பணிகளை பாதுகாப்பான அளவிலும் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பரந்த திட்டங்களில் ஒரு பகுதியாக UNRWA குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதையும் கட்டாய இடப்பெயர்வு மற்றும் இன அழிப்பு ஆகியவற்றை முன்னெடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக கூறி காசாவில் உள்ள அமெரிக்க ஆதரவு உதவி விநியோக மையங்களை பாலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் விமர்சித்துள்ளன. மனிதாபிமான கொள்கைகளை மீறுவதாக கூறி ஐக்கிய நாடுகள் சபையும் பிற உதவி அமைப்புகளும் பொறுப்பு அமைப்புடன் ஒத்துழைப்பதை நிராகரித்துள்ளன. இந்த நிலையில் காசாவில் உள்ள ஒரு மூத்த அவசர மருத்துவரான வைத்தியர் மேட்ஸ் கில்பர் உதவி நடவடிக்கைகளை ஒரு போர்க்குற்றம் என்று விவரித்தார். பட்டினியால் வாடும் பொதுமக்களை ஏற்கவும் குறிவைக்கவும் உணவை பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். செவ்வாயன்று 60 நாள் போர் நிறுத்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இஸ்ரேல் இந்த விதிமுறைகளை ஒப்புக்கொண்டதாக கூறினார். இருப்பினும் காசாவில் நடந்து வரும் இனப்படுகொலைக்கு மத்தியில் அமெரிக்கா சமீபத்தில் இஸ்ரேலுக்கு $510 மில்லியன் ஆயுத விற்பனையை அங்கீகரித்தது. காசாவின் சுகாதார அமைச்சகத்தின்படி அக்டோபர் 7, 2023 முதல் குறைந்தது 57,130 பாலஸ்தீனியர்களை கொன்று 1,35,170 பேர் காயமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சமீபத்திய நாட்களில் அமெரிக்க மற்றும் பிற நட்பு நாடுகளிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு ராணுவ சரக்கு விமானங்கள் வருவது ஏதோ சந்தேகம் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். ஈரானுக்கு எதிரான 12 நாள் ஆக்கிரமிப்பு போருக்கு பிறகு இஸ்ரேலின் ராணுவ ஒப்பந்தங்கள் பற்றி விரிவான தகவல்கள் ரகசியத்தன்மை காரணமாக கிடைக்கவில்லை என்றாலும் நம்பகமான அறிக்கைகள் இந்த தயாரிப்புகள் குறித்த சில விவரங்களை வழங்குகின்றன. சமீபத்திய போரில் பலவீனமடைந்த இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த அமெரிக்கா நூற்றுக்கணக்கான $1 மில்லியன்
மதிப்புள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்க கருவூலத்துறையின்படி இஸ்ரேலுக்கு 510 மில்லியன் மதிப்புள்ள வெடிமருந்துகளை விற்பனை செய்ய அந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தொகுப்பில் 2000 பவுண்டு எடையுள்ள பதுங்குகுழி வெடிக்கும் குண்டுகளுக்கான 3740 வழிகாட்டுதல் கருவிகளும் 500 பவுண்டு எடையுள்ள குண்டுகளுக்கான 3280 செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் கருவிகளும் அடங்கும். இந்த ஒப்பந்தத்தில் தளவாட, தொழில்நுட்ப மற்றும் பொறியியல் ஆதரவு ஆகியவை அடங்கும். போயிங் முதன்மை ஒப்பந்தக்காரராக உள்ளது. அமெரிக்க ராணுவ கையிருப்பில் இருந்து இந்த உபகரணங்களின் ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கு விரைவாக மாற்றுவது இஸ்ரேலிய விமானப்படை அதன் ராணுவ திறன்களை வலுப்படுத்த வேண்டிய அவசர தேவையை குறைக்கின்றது. கூடுதலாக இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சிகளை அதிகரிப்பதையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் மேம்பட்ட ரடார் அமைப்புகளை பயன்படுத்துவதையும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இவை அனைத்தும் இஸ்லாமிய குடியரசுடன் மற்றும் ஒரு சாத்தியமான மோதலுக்கு தயாராக இருப்பதை குறிக்கின்றன. தொலைதூர இலக்குகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டு வான்வழி தாக்குதல் பயிற்சிகள் அதிகரித்தல், தாட் அமைப்புடன் இணைக்கப்பட்டு AN/TPY-2 ரடார்கள் பயன்படுத்துதல் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இஸ்ரேலிய ராணுவ தளங்களை வலுப்படுத்துதல் ஆகியவை இந்த போக்கை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. 12 நாள் போருக்கு பிறகு இஸ்ரேலின் ராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு மட்டுமல்லாமல் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கான திட்டமிடலை குறிக்கவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் தனது வான்வழியை உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் சர்வதேச போக்குவரத்து விமானங்களுக்கு மீண்டும் திறந்துள்ளதாக சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. ஈரானின் சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் ஒப்புதல் மற்றும் நாட்டின் தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு துல்லியமான பாதுகாப்பு மதிப்பீடுகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தனது வலைதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மெக்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் இமாம் கொய்மெனி சர்வதேச விமான நிலையம் மற்றும் மத்திய மற்றும் வடமேற்கு ஈரானின் இஸ்பஹான் மற்றும் தப்ரிஸில் உள்ள விமான நிலையங்களை தவிர நாட்டின் வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கைகளின்படி தெஹ்ரானில் உள்ள விமான நிலையங்களுக்கும் வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளும் காலை 5 மணி முதல் மாலை 6 மணி வரை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்களுக்கு திறந்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு வான்வழி 24 மணி நேரமும் உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் சர்வதேச போக்குவரத்து விமானங்களுக்கு திறந்திருக்கும் என்றும் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள வான்வழி சர்வதேச விமானங்களுக்கு திறந்திருக்கும் என்றும் அது கூறியது. உள்கட்டமைப்பு தயாரிக்கப்பட்டவுடன் இஸ்பஹான் மற்றும் தப்ரிஸில் உள்ள விமான நிலையங்கள் உடனடியாக மீண்டும் செயல்பட தொடங்கும் என்றும் அமைச்சகம் உறுதியளித்தது. தெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளில் இஸ்ரேலிய வான் தாக்குதலை தொடர்ந்து ஜூன் 13 அன்று ஈரான் தனது வான்வழியை மூடியது. 12 நாள் வான்வழி மோதலுக்கு பிறகு ஜூன் 24 அன்று இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை எட்டியமையும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தலிபான்களின் ஆட்சி நடந்து வருகின்றது. தலிபான்களை அமெரிக்கா உள்பட பல நாடுகள் பயங்கரவாதிகளாக அங்கீகரித்துள்ளது. அது மட்டுமின்றி தலிபான்கள் உள்நாட்டு போரை தொடங்கித்தான் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றினர். இதனால் இன்னும் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசுக்கு பல நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. இந்தியா, ரஷ்யா, சீனா உட்பட பல நாடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்தாலும் கூட அந்த நாட்டின் தலிபான் அரசுக்கு அங்கீகரிக்கவில்லை. இந்த நிலையில்தான் முதலாக ஆப்கானிஸ்தானின் தலிபான் அரசை ரஷ்யா அங்கீகரித்துள்ளது. அதாவது சமீபத்தில் ரஷ்யாவிற்கான ஆப்கானிஸ்தான் தூதராக தலிபான் அரசால் குல்கஷன் நியமிக்கப்பட்டார். அவரை ரஷ்யா ஏற்றுக்கொண்டுள்ளது. ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் தலிபான் தூதரை ரஷ்யா அங்கீகரித்துள்ளது. இந்த விழாவில் ரஷ்யாவின் வெளியுறவு துணை அமைச்சர் ஹான்ரி டுரன்கோ தலிபான் தூதர் குல்கஷனை சந்தித்து முறைப்படியான சான்றுகளை பெற்றுக்கொண்டார். இந்த அங்கீகாரத்தை தொடர்ந்து ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள ஆப்கானிஸ்தானின் தூதரகத்தில் தலிபான்களின் வெள்ளி நிற கொடி ஏற்றப்பட்டுள்ளது. முந்தைய ஆப்கானிஸ்தான் அரசின் கொடி அகற்றப்பட்டது. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையை தலிபான் வரவேற்றுள்ளனர். இது தொடர்பாக தலிபானின் தற்காலிக வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கி கூறுகையில், இது நமது உறவுகளின் வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல் என்றார். இதன் மூலம் தலிபான்களை முறையாக அங்கீகரித்து முதல் நாடு என்ற பெயரை ரஷ்யா பெற்றுள்ளது. இது தலிபான்களின் வரலாற்றில் பெரிய மைல்கல் ஆகும். இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், ஆப்கானிஸ்தானின் இஸ்லாமிய எமிரேட் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் செயல் இரு நாடுகளிடையேயான உற்பத்தி, பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்டவற்றிற்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகின்றோம் என்று கூறப்பட்டுள்ளது. இப்போது ரஷ்யா முதல் முறையாக தலிபான்களை அங்கீகரித்துள்ளதால் வரும் நாட்களில் மற்ற நாடுகளும் தலிபான்களை அங்கீகரிக்க வாய்ப்புள்ளது என நம்பப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.